பிரபாகர், எனக்கு இப்போ அடிப்படையாக ஒரு எளிய மனிதர்கள் அல்லது அறிவியல் அதிகம் ஃபாலோ பண்ணாத ஆட்கள்கிட்டேருந்து சில கேள்விகள் மாதிரி நான் வைக்கிறேன். இப்போது 28,000 km/h அப்படின்னு தொடங்குகிற ஒன்று 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்குது இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னா, இங்கே வந்து சேர்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அது ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வரதுனால லேட் ஆகுதா? எதனால் அந்த காலதாமதம்னு அது பார்க்கணுமா? ஸோ அந்த ஐஎஸ்எஸ்லேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து பிரிஞ்ச பிறகு சொல்கிறீங்க ஐஎஸ்எஸ் நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக அப்படி ஸ்ட்ரைட்டாக நேராக நீங்கள் இறங்கும் போது என்னாகும்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ வேகத்தில் 28,000 km/h வேகத்தில் இருக்கும்பொழுது எப்பயுமே வந்து காற்றோட உராய்வுங்கிறது வந்து எவ்வளோ நீங்கள் வேகத்தில் போகிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக இருக்கும். அப்போது அவ்வளோ வெப்பத்தையும் தாங்குற அளவுக்கு வந்து நம்மளுடைய டிசைன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நீங்கள் சுற்றி வர அதனுடைய உயரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ஓகே அந்த வளிமண்டலத்தில் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வேகத்தில் இறங்கினா அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த டிராகன் இருக்குன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கீழே இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அந்த 28,000ங்கிறது வந்து நாட் ஸ்ட்ரைட்டாக அவரோட வேகம் கிடையாது, அதை சுற்றுப்பாதையில் சுற்றி வர வேகம்.